ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் இரண்டாவது பாகமாக, அதாவது இணைப்பு சொற்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இரண்டாவது பாகம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல காயிலே மில்லத் சரியான இணைப்பு சொல் தான். காயிலே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஸ், இங்கே டேஸ் வரணும். டேஸ் அவர் எளிமையை விரும்பினார். ஆகையால் வருமா, ஏனெனில் வருமா, அதுபோல அதற்கு சரியான விடை ஏனெனில். இதை நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டோம். அடுத்தது, மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஸ் அவர் எளிமையை விரும்பினார். எதற்கும் ஏனெனில் தான். காயிலம் இல்லத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒன்று தான். அடுத்து, மலை டேஸ் உயிர்கள், மலை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை. மலை ஆகையால் உலகில் உயிர்கள் இல்லை வருமா, என்ன வரும்? மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை என்று தான் வரணும். இதையும் பார்த்துச்சிங்க. நீங்கள் நினைக்கிற மாரி இணைப்பு சொற்கள் அவ்வளவு கஷ்டமாகவும் இருக்காது, அவ்வளவு ஈஸியாகவும் இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே தெரிஞ்சு இதுதான் கரெக்டாக வரும் அப்படின்னு அக்யூரேட்டாக தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல குழம்புவீங்க. அந்த குழப்பத்தை நீக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் நிறைய புக்கை படிங்க. அடுத்ததாக 74 பாருங்கள். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால், இங்கே டேஸ் வரும். அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இது ஏற்கனவே சொன்னது தான், பார்ட் 1லேயே இருக்குது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின், பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அதுபோலவா, எனவேவா, மேலுமா, ஏனெனிலா? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா எனவே. இங்கே அதுபோல் அப்படிங்கிற வேர்டை எதுக்கு போடுவோம்? ஏன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் இன்னொரு வாக்கியத்தை செய்கிறது தான் அதுபோல் அப்படிங்கிறத போடணும். இங்கே பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தை பயன் டேஸ் அதுபோல் அப்படிங்கிற ஒரு வேர்டை போட்டோம் அப்படின்னா அதுபோல் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம்னு வராது. வேறு சென்டென்ஸ் என்ன மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதுபோல் செல்வத்தின் பயனை நன்கு அறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஸ் அவை நல்ல வாழ்வை வளமாக்கும். அவை நம் வாழ்வை வளமாக்கும். இங்கே ஆகவேவா, ஆகவே போட்டு பாருங்கள். அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஆகவே அவை நம் வாழ்வை வளமாக்கும். ஏனெனில் போட்டால் ஏனெனில் போட்டு பார்த்தா அது வருமானு போடுங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா ஏனெனில். இதுதான் சரியான விடை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அதற்கான காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவை நம் வாழ்வை வளமாக்கும். நம் வாழ்வை வளமாக்குவது அற இலக்கியங்கள். ஏன் அப்படிங்கிற வேர்டுக்கு அந்த கருத்தை பின்பற்ற, அதாவது அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏன் இப்படி போட்டு பார்த்தா அது நம் வாழ்வை வளமாக்கும். அதனால் அப்படிங்கிறது வரும். ஏனெனில் தான் வரும். அடுத்து, நேற்று இரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. இதற்கு என்ன வரும்? அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காயிலே மில்லத் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் அவரை அன்போடு காயிலே மில்லத் என்று அழைத்தனர். இங்கே டேஸ் அப்படிங்கிறது இங்கே வரணும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல டேஷ் வரணும். இதற்கு என்ன விடை அப்படின்னா, ஆனால் போட்டோம்னா ஆனால் வருமா, ஏனெனில் வருமா, மேலும் வருமா, இல்லை என்றால் வருமா? ஏனெனில் போட்டு பாருங்க. ஏனெனில் மக்கள் அவரை காயிலே மில்லத் என்று அன்போடு அழைத்தனர் அப்படின்னா வரும், வராது. இதற்கு சரியான விடை என்னென்னா ஆனால் என்பது தான் சரியான விடை. ஆனால் அவரோட பேர் முகமது இஸ்மாயில். ஏன் அவரை அப்படி கூப்பிடாம ஏனெனில் வரக்கூடாது, ஆனால் வரணும். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிலே மில்லத் என்று அழைத்தனர். அடுத்தது, சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இதிலிருந்து என்ன தெரியுது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே நிறைய கொஸ்டின் வரும் அப்படின்னு தெரியுது. இங்கே ஆகையால் வரணும், ஞாபகம் வச்சுங்க. தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர். டேஸ்
காற்று மாசடைந்தது. இதற்கு சரியான விடை அதனால். அடுத்து, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துட்டோம். இதற்கு சரியான விடை இல்லை என்றால். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதெல்லாம் டிக் பண்ணியிருக்கேன், டிக் ஆகியிருக்கு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இங்கே டேஸ் வரணும். மரங்களை வளர்ப்போம் டேஸ் அப்படிங்கிற அங்கே ஒரு வேர்டு வந்துச்சுன்னா இது ஏனெனில். ஏன்னா இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதுனால அப்படியே கொடுத்துட்டேன். அடுத்து, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரும் இல்லை என்றால். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இப்போ தான் புதுசாக பார்க்குறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்தது இல்லாமல் இது. நான் நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை டேஸ் என் உடல்நிலை சரியில்லை. நேற்று நான் பள்ளிக்கு செல்லவில்லை. ஏனென்றால் என் உடல்நிலை சரியில்லை. நேற்று நீ பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அப்படிங்கிறது வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான நினைப்பு சொல் தான். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதில்லை டேஸ் இதுவே நமக்கு தாயாகும். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏனெனில். அடுத்தது சரியான நினைப்பு சொல் தான். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஸ் அச்சம் ஒன்றும் இல்லை. ஆதலார் வருமா, ஆனால் வருமா, ஆயினும் வருமா, ஏனெனில் வருமா? இங்கே ஆதலால் அப்படிங்கிறதா. இங்கே ஏனெனில் வரணும் அப்படின்னா இந்த இரண்டாவது இருக்கிற, அதாவது அச்சம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன வேர்டு வந்திருக்கணும் நீங்களே ஒரு கற்பனையாக யோசித்து பதில் சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தோம்னா அது அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் என்னன்னு. அடுத்து, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் இது ஏற்கனவே பார்த்தது தான். இல்லை என்றால் தான் வரும். இதை ஞாபகம் வச்சுங்க. அதுலேருந்து என்ன தெரியுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதிகமாக கேட்குறாங்கன்னு தெரியுது. அடுத்ததா, காயிலமில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினார். இது ஏற்கனவே படித்ததான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது, தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும் டேஸ் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. இங்கே என்ன வரும், ஆனால் வரும். இங்கே ஆகையால் எனவே வரணும் அப்படின்னா என்ன சொல் இங்கே யூஸ் பண்ணுவீங்க? இங்கே என்ன சொல் யூஸ் பண்ணணும்? தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும் டேஸ் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் மாறாது அப்படிங்கிறதுல இங்கே எனவே வரணும். இந்த கடுஞ்சொல்லை எடுத்துருங்க, அல்லது இது இரண்டையை எடுத்துட்டு ஏதோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். அப்படி ஒரு வேர்டை வாக்கியத்தை யூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து, தமிழ்மொழி தான் மிகவும் பழமையான மொழி டேஸ் தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிலமில்லத். இதற்கு எனவே அப்படிங்கிறது வரணும். அடுத்த மற்றும் இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இதற்கு என்ன வரும்? அதனால்தான் வரும். அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படிங்கிறது வரணும். அடுத்த கொஸ்டின், அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஸ் அறிவு என்பது மிகவும் நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இதற்கு சரியான விடை என்னன்னா ஏனெனில் வரணும். இங்கே ஆகையால் வரணும் அப்படின்னா அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன், ஆகையால் கற்பனை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரணும். இங்கே அதுபோல் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன், அதுபோல் படிப்பை விட மிக முக்கியமானது என்னது? ஒழுக்கம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.